தமிழகத்துல 17 வயது சிறுவர்கள் கையில போதைப் பொருள் மற்றும் அறிவாளோடு செல்லும் நிலைக்கு யார் பொறுப்புன்னு திருத்தணி சம்பவத்தை முன் வச்சு திமுக அரச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, சென்னையில இருந்து திருத்தணி செல்லும் ரயில்ல கத்தியோட ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயதுள்ள 4 சிறுவர்களை தடுத்த சுராஜ் என்ற வடமாநில இளைஞரை சிறார்கள் அறிவாளால கொலைவெறி தாக்குதல் நடத்தியதா வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியை காண நெஞ்சம் பதைக்கிறது. புத்தகம் இருக்க வேண்டிய கைகள்ல பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது. தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூரமான நிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதேன்னு கோபம்தான் மேலோங்குகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா சாடியிருக்காரு. அறிவாளால தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில இருந்ததா சொல்லப்படுது. தமிழகத்துடைய எதிர்காலத்தை இப்படி சீர்குலைச்சிட்டு எத்தனை மேடை ஏறி பெருமை பேசி என்ன பயன்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. கைது செய்யப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னோ, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வலியுறுத்தியிருக்காரு.